வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் தாவேகா பொதுக்கூட்டம் இன்று காலை 10:30 மணிக்கு பிரம்மாண்டமாக தொடங்கி நடைபெற்றது. இதில் தாவேகா தலைவர் விஜய் உரையாற்றிய பொழுது, புதுச்சேரியில் ஊழல் குற்றச்சாட்டில் பதவியை விட்டு நீக்கப்பட்டு அந்த இடத்திற்கு இன்னொரு அமைச்சரை, அதாவது ஜான்குமாரை நியமித்து 200 நாட்கள் ஆகி உள்ளது. ஆனால் இன்று வரை அவருக்கான இலாக்கா ஒதுக்கப்படவில்லை என்றும், இந்த செயல் சிறுபான்மையின மக்களை அவமதிக்கும் செயல் என மக்களே தெரிவிப்பதாக புதுவை தாவேகா பொதுக்கூட்டத்தில் விஜய் கூறியுள்ளார். புதுவை தாவேகா பொதுக்கூட்டத்தில் விஜய் அமைச்சர் ஜான்குமாருக்கு ஆதரவாக பேசியுள்ளது மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. என் நெஞ்சில் குடியிருக்கும் ஊழல் குற்றச்சாட்டுல பதவி விட்டு நீக்கப்பட்டு அந்த இடத்துக்கு இன்னொருத்தரை நியமிச்சு 200 நாள் ஆச்சு. இன்னும் அவருக்கு ஒரு இலாக்காவே தரல. இந்த செயல் சிறுபான்மை மக்களை அவமானப்படுத்துறதுன்னு அந்த மக்களே சொல்றாங்க. பெரிய நல்ல மாஸ் லீடர் விஜய் அவங்க வந்திருந்தாங்க. மறுக்குள்ள இது மாதிரி 200 நாள் ஆகியும் எனக்கு பதவி கொடுக்க உரிய அந்த பதவி கொடுத்துட்டாங்க, இன்னும் பொறுப்பு ஒப்படைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவர் என்ன நினைச்சிருந்தாரு, மத்திய அரசு தான் அதுக்கு காரணம் சொன்னாங்க. மத்திய அரசு இல்லை, ஏற்கனவே அவங்களுடைய அமைச்சர் திருமணம் அவர்களுக்கு 139 நாள் பொறுத்தான் கொடுத்திருந்தாரு. ஸோ முதல்வருடைய கண்ட்ரோல் தான் அது. பதவி போர்ட்போலியோ ஒதுக்குறது முதல்வருடைய கண்ட்ரோல். அதனால இந்த தருணத்தை தெரிவிச்சுக்கிறேன். இருப்பினும் எனக்கு அதனால கொடுக்காதது இந்த உலகத்துக்கு தெரிவிச்ச விஜய் அவர்களுக்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மற்றபடி சாய் சரவணனுக்கு ஊழல் குற்றச்சாட்டு சாட்டி தான் அதன் மூலயமா எனக்கு பதவி கொடுத்தாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதாவது ஏற்கனவே உள்ள அக்ரிமெண்ட் அப்படிதான். அவருக்கு கடைசியா ஒரு 1.5 வருஷம் கொடுக்கணும், 2 வருஷம் கொடுக்கணும் தான். அது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, அதுதான் ஒன்றும் இல்லை. அதுக்கு நம்ம சொன்னா தலையிட்டு இல்லை ஜான்குமார் பையனா இருக்கட்டும், நீங்க ரிசைன் பண்ணி கொடுங்க அப்படின்னாரு. அதனால மூலயமா ரிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. மற்றபடி வேற ஒன்றும் தவறான விஷயமா இல்லை. அதை பத்தி ஒன்றும் இல்லை. இவங்க கொடுத்தாங்க, ஒன்றும் எனக்கு கொடுக்கல, விரைவில் எதிர்பார்க்கிறோம். அப்புறம் ரேஷன் மத்திய அரசு கண்ட்ரோல் வச்சுன்னு அது தவறா பேசிட்டாரு. அப்படி இல்லை, அது மாநில அரசு கண்ட்ரோல் தான். இன்னைக்கு ரேஷன்ல பொருள் போட்டுக்கிறாங்க. இந்த பேட்டி முடிச்சோன்னே நீங்க எதிர்க்க கூட ரேஷன் கடை ஓப்பன் பண்ணிக்கிறத நீங்க பார்க்கலாம். பேசி இந்த விஜயோட பேச்சு ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது என்னுடைய பத்தி என்னுடைய டாக் எடுத்து எனக்கு மகிழ்ச்சி அளிக்குது. அவருக்கு தேங்க் பண்ணிக்கிறது மூலயமா. புதுச்சேரியில் தாவேகா பொதுக்கூட்டம் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய விஜய், புதுவை ஜேசிஎம் மக்கள் மன்றம் மூலமாக சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் புதுச்சேரியில் மூடப்பட்டுள்ள பஞ்சாலைகளை திறக்க வேண்டும், புதுவையில் ஐடி பார்க் கொண்டு வர வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி வருகிறார். சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் இவரது கருத்துக்களுக்கு வலு சேர்க்கும் விதமாக இன்று தமிழக வெற்றி கழக பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய விஜய், புதுச்சேரியில் மூடி கிடக்கும் ஆலைகளை திறக்க வேண்டும், புதுச்சேரியில் ஐடி பார்க் கொண்டு வர வேண்டும் என்ற இத்தகைய கருத்தை முன்வைத்து சார்லஸ் மார்டின் கருத்திற்கு மேலும் வலு சேர்த்துள்ளார். விஜயின் இத்தகைய கருத்தை வரவேற்று புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதி நெல்லித்தோப்பு தொகுதி ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் விஜயராஜ் நன்றி தெரிவித்துள்ளார். இந்த மில்லு ஊழியர்கள் 2000 பேர் பக்கம் வேலை வாய்ப்பு இல்லாம அவங்களுக்கு ஊதியமும் வேலை செஞ்சதுக்கு உரிய ஊதியமும் கொடுக்காம ரொம்ப வருஷமா இழுக்கடிக்கப்பட்டிருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். அதற்காக இன்னைக்கு அவங்க ஏதோ ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. ஸோ அதுக்காக எங்களால முடிஞ்ச உதவி ஏதாவது செய்ய முடியுமான்னு சொல்லி நாங்கள் வந்திருக்கோம். இதுல என்னன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 100 கோடி பக்கம் மக்களுக்கே லேபர்ஸ்க்கே ஏதோ கொடுக்க வேண்டிய சம்பளம் பெண்டிங்கா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் கேட்டிருந்தோம். இவ்வளவு பாவம், அவங்களுக்கு குடும்ப குட்டி இருக்கு, அவங்களுக்கும் வாழ்க்கையை ஓட்டணும். ஸோ அதுக்காக எங்களால முடிஞ்ச உதவி நாங்கள் செய்யலாம் வந்திருக்கோம். அப்படி சப்போஸ் அரசாங்கனால எந்த உதவி எடுத்ததுல புதுச்சேரி அரசாங்கம் இதுல ஏதாவது எடுத்து பண்ண முடியலனால் எங்களோட கோரிக்கை மூலியமா நாங்க ஏதாவது எடுத்து இதை பில்ல எடுத்தோ இல்லை வேற ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணியோ இல்லை மக்களுக்கு என்ன வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு எது ஒரு நல்ல ஒரு திட்டமா இருக்குமோ அந்த திட்டத்தை எடுத்து நாங்க எங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ஒத்து வந்தால் நாங்களே கூட எடுத்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம்ங்கிறது, வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு பிளஸ் அவங்களோட பழைய பெண்டிங்கும் நாங்க கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணிடுறோம். புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மூடப்பட்ட 5 மில்கள், பல்வேறு தொழிற்சாலைகளை மீண்டும் திறக்கிறதுக்கு இதுவரைக்கும் ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல. பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களோட வேலை வாய்ப்புக்காக எதையுமே செய்யல. இங்க ஒரு ஐடி கம்பெனி உருவாகணும்ன்றது எண்ணமே இல்லை. அத பத்தி யார் பேசினாலும் அது அவங்க காதல விழவே விழல. புதுச்சேரி பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற தமிழகத்தின் வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்
வெறும் 11 நிமிடங்களில் தனது பேச்சை முடித்து புறப்பட்டு சென்றார். புதுச்சேரி உப்பளம் துறைமுக திடலில் தவிக தலைவர் விஜய் கலந்து கொண்ட பொதுக்கூட்டம் இன்று காலை நடைபெற்றது. தவிகவின் கரூர் பொதுக்கூட்டத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் பலியான பிறகு நடைபெறும் முதல் பொதுக்கூட்டம் என்பதால் பெரும் எதிர்பார்ப்பு நிலவியது. இந்நிலையில் சென்னையிலிருந்து கார் மூலமாக இன்று காலை புதுச்சேரிக்கு புறப்பட்ட விஜய் குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்னதாகவே சென்றடைந்தார். இதனிடையே 5000 தொண்டர்களுக்கு மட்டுமே காவல்துறையினர் அனுமதி அளித்தனர். காவல்துறையின் தடுப்பை மீறி அனுமதி சீட்டு இல்லாத தொண்டர்கள் சிலரும் திடலுக்குள் புகுந்தனர். தொடர்ந்து காலை 11:30 மணியளவில் பிரசார வாகனத்தில் நின்று தவிக பொதுச் செயலாளர் என் ஆனந்த், தொடர்ந்து தேர்தல் பிரசார பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் முதலில் உரையாற்றினர். பின்னர் பிரசார வாகனத்தில் இருந்து வெளியேறிய விஜய் பாதுகாப்பு ஏற்பாடுகளை சிறப்பாக செய்து கொடுத்த புதுவை அரசிற்கும் முதல்வருக்கும் நன்றி தெரிவித்தார். தொடர்ந்து புதுவைக்கு மாநில அந்தஸ்து, மீனவர்கள் பிரச்சினை பற்றி உரையாற்றிய விஜய் 11 நிமிடங்களில் பேச்சை முடித்துவிட்டு வாகனத்திற்குள் சென்றார். புதுச்சேரி அரசை பார்த்து தமிழக முதல்வர் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தவிக தலைவர் விஜய் விமர்சித்துள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய தவிக தலைவர் விஜய், ஒரு அரசியல் கட்சியின் கூட்டத்திற்கு வரும் மக்களுக்கும் பாரபட்சம் இல்லாமல் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருப்பதாகவும், இப்படிப்பட்ட புதுச்சேரி அரசாங்கத்திற்கும் முதலமைச்சருக்கும் நன்றியை தெரிவித்தார். கூட்டத்திற்கு வரும் மக்களுக்கு புதுச்சேரி அரசு நன்றாக பாதுகாப்பு கொடுத்திருப்பதாகவும், இதை பார்த்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஆனால் அவர்கள் கற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று குறிப்பிட்ட அவர், வரும் தேர்தலில் மக்கள் பார்த்து கொள்வார்கள் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரி மக்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன் என்றும், திமுகவை நம்ப வேண்டாம், அவர்கள் நம்ப வைத்து ஏமாற்றி விடுவார்கள் என்றும் குறிப்பிட்டார். பொதுக்கூட்டத்திற்கு 12 மணி வரை அனுமதிக்கப்பட்ட நிலையில் 11 நிமிடம் வரை பேசிய விஜய் மத்திய அரசையும் திமுகவையும் விமர்சித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் நடைபெற்ற தவிக பொதுக்கூட்டத்திற்கு துப்பாக்கியுடன் வந்த நபரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுவை உப்பளம் துறைமுக வளாகத்தில் இன்று நடந்த தவிக பொதுக்கூட்டத்திற்கு காலை முதல் தொண்டர்கள் வர தொடங்கினர். அவர்களை போலீசார் மெட்டல் டிடெக்டர் மூலமாக சோதனை செய்து QR கோட் பாஸ் பரிசோதனை செய்து அனுமதித்தனர். ஒருவரை சோதனை செய்தபோது அவரிடம் துப்பாக்கி இருந்ததும் தெரிய வந்தது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பும் பதட்டமும் ஏற்பட்டது. அப்போது அவர் தனது துப்பாக்கி லைசென்ஸ் இருப்பதை காட்டினார். ஆனால் போலீசார் தமிழகத்தை சார்ந்தவர்களுக்கு புதுவையில் அனுமதியில்லை என்று, பொதுக்கூட்டத்திற்கு ஏன் துப்பாக்கி எடுத்து வந்தீர்கள் என்றும் கேள்வி எழுப்பினர். மேலும் அவரிடம் விசாரணை நடத்திய உதயஞ்சாலை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். விசாரணையில் அவர் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த டேவிட் என்பதும், மத்திய CRPF படைகள் பணியாற்றி விருப்ப ஓய்வு பெற்றவர் என்பதும் தெரிய வந்தது. சிவகங்கை கிழக்கு மாவட்ட தவிக செயலாளர் டாக்டர் பிரபுவின் துப்பாக்கி ஏந்திய பாதுகாவலராக அவர் பணியில் உள்ளார். டாக்டர் பிரபுவின் பாதுகாப்பிற்கு அரசு அனுமதியுடன் 2 பேர் துப்பாக்கி ஏந்திய பாதுகாவலராக நியமிக்கப்பட்டுள்ளனர். இதில் ஒருவர்தான் டேவிட் என்பதும், புதுச்சேரி பிரபு பொதுக்கூட்டத்திற்கு வந்ததால் அவரின் பாதுகாப்பிற்காக உடன் வந்ததும் தெரிய வந்தது. பாஸ் இல்லாதவர்களை உள்ளே அனுப்புமாறு கூறிய புசி ஆனந்தை பெண் SP கடுமையாக எச்சரித்த வீடியோ வைரலாகி வருகிறது. புதுவை உப்பளம் துறைமுக வளாகத்தில் இன்று நடைபெற்ற தவிக பொதுக்கூட்டத்திற்காக காலை முதல் தொண்டர்கள் குவிந்த வண்ணம் இருந்தனர். விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு வந்த தொண்டர்களின் எண்ணிக்கை கட்டுக்கடங்காமல் சென்ற நிலையில் பாஸ் இல்லாதவர்களுக்கும் அனுமதி அளிக்கப்பட்டது. இந்நிலையில் மைதானத்திற்குள் பாஸ் இல்லாதவர்கள் செல்ல அனுமதித்த பொதுச் செயலாளர் புசி ஆனந்தை பெண் காவல் அதிகாரி இஷா சிங் கடுமையாக எச்சரித்தார். பாஸ் இல்லாதவர்களை உள்ளே அனுப்பிய புசி ஆனந்தை பார்த்து கடுமையான பெண் காவல் அதிகாரி, தான் என்ன செய்ய வேண்டும் என நீங்கள் எனக்கு சொல்லாதீர்கள், உங்களால் பலர் இறந்திருக்கிறார்கள் என்று ஆவேசமாக கூறினார். தற்போது இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி பாஜ 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல் பாஜ தேர்தல் அறிக்கை குழு நிர்வாகிகள் பட்டியல் நியமிக்கப்பட்டுள்ளனர்.
இதுகுறித்து பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் விடுத்துள்ள அறிக்கையில், புதுச்சேரியில் வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரி தேர்தல் குழுவை பாஜக தேசிய தலைவர் நட்டா ஒப்புதலுடன் நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அதன்படி தேர்தல் குழுவின் தலைவராக பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், அமைப்பாளராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் 12 பேர் கொண்ட குழு உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். உறுப்பினர்களாக சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், செல்வம், துணைத் தலைவர் அகிலன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு, துணைத் தலைவர் ஜெயலட்சுமி, மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார், லட்சுமி நாராயணன், மாநில செயலாளர் புகழேந்தி, செயற்குழு உறுப்பினர் செல்வராஜ், மீனவர் பிரிவு தலைவர் மாரியப்பன், மாநில மகளிரணி தலைவி தாமரை செல்வி ஆகியோர் மாநில தேர்தல் குழு உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் ஓடும் பேருந்துகளில் பயணிகளிடம் நகைகளை திருடிய தமிழக பெண்ணை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து ரூபாய் 3.5 லட்சம் பணம் மற்றும் சுமார் 6 சவரன் தங்க கட்டிகளை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் சில மாதங்களுக்கு முன்பு கோரிமேடு பகுதியில் அடுத்தடுத்து ஓடும் பேருந்துகளில் பயணிகள் அணிந்திருந்த நகைகள் திருடு போனதாக கோரிமேடு காவல் நிலையத்திற்கு புகார் வந்தது. புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் சிறப்பு உதவி ஆய்வாளர் ராஜு தலைமையில் வடக்கு குற்றப்பிரிவு காவலர்கள் மற்றும் கோரிமேடு காவல் நிலைய குற்றப்பிரிவு காவலர்கள் தனிப்படை அமைத்து தேடினர். தொடர் விசாரணை மற்றும் பல்வேறு இடங்களில் உள்ள 100க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களில் பதிவான காட்சிகளை கொண்டு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை சார்ந்த சின்னத்தாய் என்ற பெண்ணை கைது செய்து புதுச்சேரிக்கு அழைத்து வந்தனர். இதன் பின்னர் அவர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரிடமிருந்து ரூபாய் 3.5 லட்சம் மற்றும் சுமார் 6 சவரன் தங்க கட்டிகளை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி 14 PS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தலைமை செயலர் சரத் சௌகான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். புதுச்சேரியில் மொத்தமுள்ள 54 அரசு துறைகளை IAS அதிகாரிகள், புதுச்சேரி குடிமை பணி அதிகாரிகள் கவனித்து வருகின்றனர். இந்நிலையில் பல அதிகாரிகள் ஓய்வு பெற்றதால் பல பணியிடங்கள் பொறுப்பு அடிப்படைகள் ஒருவரே 7 முதல் 9 துறைகளை கவனித்து வருவதால் கூடுதல் பணி சுமையால் பணிகள் தேக்கமடைந்துள்ளது. இதனையொட்டி ஆளுநர் உத்தரவின் அடிப்படையில் 14 PCS அதிகாரிகளுக்கு கூடுதல் பொறுப்புடன் பணியிட மாற்றம் செய்தோம். புதுச்சேரி குடிமை பணி 2ஆம் நிலை அதிகாரிகள் 20 பேருக்கு தொடக்கநிலை அதிகாரியாக பதவி உயர்வு அளித்து பணியிடம் ஒதுக்கி தலைமை செயலர் சரத் சௌகான் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியில் தனியார் நிறுவன மேலாளரிடம் ரூபாய் 56 லட்சம் மோசடி செய்த கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரியை சார்ந்தவர் பிரேம்நாத், வயது 50, தனியார் நிறுவன மேலாளர். இவரை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைனில் ட்ரேடிங் செய்தால் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்று கூறியுள்ளார். இதை நம்பி அவர் மர்ம நபர் தெரிவித்த ஆன்லைன் ட்ரேடிங்கில் பல்வேறு தவணைகளாக ரூபாய் 56,19,500 முதலீடு செய்துள்ளார். பின் அவருக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை முடித்து அதன் மூலமாக வந்த லாப பணத்தை எடுக்க முயன்ற போது முடியவில்லை. இதேபோல கோடப்பாக்கத்தை சார்ந்தவர் பகுதி நேர வேலையாக ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து ரூபாய் 57,000 இழந்திருக்கிறார். இதுகுறித்த புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். அனைத்து நிலுவைத் தொகையையும் உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் ஓய்வூதியர்கள் நலவாழ்வு சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் ஓய்வூதியர்கள் நலவாழ்வு சங்கம் சார்பில் நிலுவைத் தொகையை வழங்க கோரி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தொழில்நுட்ப பல்கலைக்கழக வளாகம் எதிரே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சங்க பொருளாளர் சந்திரகுமார் தலைமை தாங்கினார். பொதுச் செயலாளர் பழனியப்பன், கோபிராமன் உள்ளிட்ட நிர்வாகிகள், உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் பென்ஷன்தாரர்களுக்கு வழங்க வேண்டிய அனைத்து நிலுவைத் தொகையையும் உடனடியாக வழங்க வேண்டும். கடந்த 20 ஆண்டுகளாக நிரப்பப்படாமல் உள்ள பணியிடங்களை பணியின் போது இறந்தவர்களின் வாரிசுகளுக்கு வழங்க வேண்டும். மாதாந்திர பென்ஷனை தடையின்றி குறித்த நேரத்தில் பெறுவதற்கு அரசு கருவூலம் மூலமாக பென்ஷன் வழங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது.
திருச்சி கோட்டத்தில் பொறியியல் பணிகள் மேற்கொள்ளப்படுவதால் புதுச்சேரிக்கு வரும் ரயில்கள் டிசம்பர் 15 விழுப்புரம் சந்திப்பு ரயில் நிலையத்தில் நிறுத்தப்படுகின்றன. தென்னக ரயில்வேயின் திருச்சி கோட்ட மண்டல மக்கள் தொடர்பு அதிகாரி வினோத்குமார் இதுகுறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருப்பதி புதுச்சேரி பயணிகள் ரயில் திருப்பதியில் அதிகாலை தினமும் 4 மணிக்கு புறப்படுகிறது. டிசம்பர் 15ஆம் தேதி இந்த ரயில் திருப்பதி விழுப்புரம் இடையே மட்டும் இயக்கப்படும். இதேபோன்று புதுச்சேரி எழும்பூர் பயணிகள் ரயில் புதுச்சேரியிலிருந்து தினமும் பிற்பகல் 4 மணிக்கு புறப்படும். இந்த ரயில் டிசம்பர் 15 புதுச்சேரி விழுப்புரத்திற்கும் இடையில் ரத்து செய்யப்படுகிறது. இந்த ரயில் விழுப்புரத்திலிருந்து வழக்கமாக புறப்படும் பிற்பகல் 4:45 மணிக்கு கிளம்புகிறது. புதுச்சேரி காக்கிநாடா துறைமுக சர்க்கார் விரைவு ரயில் டிசம்பர் 15ஆம் தேதி பிற்பகல் 1:30க்கு புதுச்சேரியிலிருந்து புறப்பட்டு செல்லும் போது வழியில் சின்னபாபு சமுத்திரம் ரயில் நிலையத்தில் 30 நிமிடங்கள் நிறுத்தி வைக்கப்படும். புதுச்சேரி திருப்பதி பயணிகள் ரயில் தினமும் பிற்பகல் 3 மணிக்கு புறப்பட்டு செல்கிறது. இந்த ரயில் போகும் வழித்தடத்தில் டிசம்பர் 16இல் 20 நிமிடங்கள் தேவைப்படும் இடத்தில் நின்று செல்லும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சங்கராபரணி ஆற்றிலிருந்து வேன் மூலமாக மணல் கடத்திய நபரை போலீசார் கைது செய்தனர். செல்லிப்பட்டு சங்கராபரணி ஆற்றிலிருந்து மணல் கடத்துவதாக போலீசாருக்கு தகவல் வந்தது. இதனையடுத்து திருக்குனூர் சப் இன்ஸ்பெக்டர் பிரியா, உதவி சப் இன்ஸ்பெக்டர் பார்த்தசாரதி மற்றும் போலீசார் நேற்று முன்தினம் இரவு தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது செல்லிப்பட்டு மாரியம்மன் கோவில் வழியாக வேகமாக வந்த மினி லாரியை நிறுத்தி சோதனை செய்தனர். இதில் சங்கராபரணி ஆற்றிலிருந்து மணல் கடத்தி வருவது தெரிய வந்தது. இதனையடுத்து மணல் கடத்தி வந்த மினி லாரியை பறிமுதல் செய்தனர். பெரியபாபு சமுத்திரம் குறுக்கு தெருவை சார்ந்த லாரி டிரைவர் ஜெயபால் வயது 39 என்பவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். பாண்லே நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து மாநில திமுக மற்றும் தொமுச பேரவை சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் நடைபெற்றது. பாண்லே நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து புதுச்சேரி மாநில திமுக மற்றும் தொமுச பேரவை சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் குருமாம்பேட் பாண்லே நிறுவன வாயில் முன்பு நடைபெற்றது. மாநில தொமுச பேரவை அமைப்பாளர் அண்ணா அடைக்கலம் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தொமுச தலைவர் அங்காளன் உட்பட நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். தொடர்ந்து திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கெனடி, செந்தில்குமார், சம்பத் ஆகியோர் பேசினர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கறவை மாடு வழங்கியதில் ஊழல், தீபாவளிக்கு 1.5 டன் பால் பொருட்கள் அன்பளிப்பு வழங்கியது, தேவைக்கு அதிகப்படியான ஆட்கள் இருந்தும் கொள்ளைப்புற ஆட்கள் திணிப்பு, தொழிலாளர்களின் வைப்பு நிதி ரூபாய் 20 கோடி கட்டாமல் இருப்பது, மேலாண் இயக்குநரின் திறமையின்மையால் ஏற்பட்டுள்ள பல கோடி கடன் ஆகியவற்றை கண்டித்தும் திறமையான IAS அதிகாரியை கொண்டு மீண்டும் பாண்லே நிறுவனத்தை உயிர்ப்பிக்க வலியுறுத்தியும் கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. தொழிலாளர் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி VCK இடதுசாரிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய அரசின் 4 புதிய தொழிலாளர் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி புதுச்சேரியில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் VCKவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி நேரு வீதி, மிஷன் வீதி சந்திப்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சலீம் தலைமை தாங்கினார். கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன், அந்தோணி, மார்க்சிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் ராமச்சந்திரன், மாநில ஒருங்கிணைப்பாளர் பெருமாள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி முதன்மை செயலர் தேவபொழிலன், மார்க்சிஸ்ட் ML கட்சியின் மாநில செயலர் பாலசுப்ரமணியன், பெண்கள் முற்போக்கு கழகம் விஜயா உள்ளிட்ட பலர் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று முழக்கமிட்டனர். வில்லியனூர் அருள்மிகு ஸ்ரீ வசந்த வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் 6ஆம் வருட ஐயப்ப பூஜை மற்றும் அன்னதான விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. வில்லியனூர் வசந்த நகர் அருள்மிகு ஸ்ரீ வசந்த வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் தர்மசாஸ்தா ஐயப்பன் சுவாமிக்கு 6ஆம் வருட ஐயப்ப பூஜை மற்றும் அன்னதான விழாவை முன்னிட்டு காலை 8 மணிக்கு மகா கணபதி ஹோமமும், தர்மசாஸ்தா ஐயப்ப சுவாமிக்கு 108 நெய் அபிஷேகமும் மகா தீபாரதனையும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இரவு 7 மணிக்கு அம்பலத்தில் பழ வகைகளால் அலங்கரிக்கப்பட்டு ஐயப்ப சுவாமிக்கு படிப்பூஜையும் மகா தீபாரதனையும் நடைபெற்றது.
இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து ஐயப்பன் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.